நமது கேலக்சிக்கு வெளியே இருந்து வந்த ஒருவித மர்ம சிக்னல்களை அமெரிக்காவின் நாசா ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது பல மர்மங்களுக்கு விடை தரும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் என்பது பல நூறு கிரகங்களை கொண்டதாக இருக்கிறது. நம் பூமியை போலவே வேறு சில கிரகங்களும் உயிரினங்களும் இருக்கக்கூடும் என்பதே ஆய்வாளர்களின் கணிப்பாக உள்ளது. இதன் காரணமாக கேலக்சியில் உள்ள மற்ற கிரகங்கள் குறித்த ஆய்வுகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் நாசா இந்த ஆய்வுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். வேற்று கிரகவாசிகள் குறித்த பல முக்கிய ஆதாரங்கள் அமெரிக்காவிடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே நாசா ஆய்வாளர்கள் நமது கேலக்சிக்கு வெளியே இருந்து வந்து எதிர்பாராத ஒரு மர்ம சிக்னல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த சிக்னல் ஆய்வாளர்களுக்கு ஒரு மர்மமாகவே உள்ளது. இது என்ன சிக்னல், இது எப்படி தோன்றுகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை ஆய்வாளர்களால் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஃபெர்மி காமாரே என்ற சேட்டலைட் டெலஸ்கோப்பில் இருந்து 13 ஆண்டுகள் பெறப்பட்ட சிக்னல்களை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த போது இந்த மர்மமான சிக்னலை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். கேலக்சி மண்டலத்திற்கு வெளியே உள்ள எதிர்பாராத மற்றும் இன்னும் விவரிக்கப்படாத அம்சம் என்று நாசா ஆய்வாளர்கள் இதனை குறிப்பிடுகின்றார்கள். பொதுவாக சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளால் காமா கதிர்களை கண்டறிய முடியும். பொதுவாக காமா கதிர்கள் என்பது ஆற்றல் மிக்க ஒளியின் பெரிய வெடிப்புகளாகும். அதை நம்மால் வெறும் கண்களால் கூட பார்க்க முடியும். ஒரு சில நட்சத்திரங்கள் வெடிக்கும் போது அல்லது அணு வெடிப்பு ஏற்படும் போதுதான் அவை பெரும்பாலும் உருவாகும். வேறொரு ஆய்வுக்காக இதனை பகுப்பாய்வு செய்யும் போதே ஆய்வாளர்கள் இந்த மர்ம சிக்னல்களை கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இதனை முற்றிலும் தற்செயலான கண்டுபிடிப்பு என்றே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அளவிற்கு வலிமையான சிக்னலை கண்டுபிடிப்போம் என்று துளியும் எதிர்பார்க்கவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ஆய்வாளர்கள் வேறொரு இடத்தில் காமா கதிர்கள் இருக்கும் என்று எண்ணி இந்த ஆய்வை தொடங்கிய நிலையில் சம்பந்தமே இல்லாத மற்றொரு இடத்தில் அவர்கள் இந்த காமா கதிர்களை கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இந்த ஆய்வு குறித்த முடிவுகள் ஒரு ஆய்விதழில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டில் அர்ஜென்டினாவில் உள்ள ஆய்வாளர்களும் இதே போல ஒரு காஸ்மிக் காமா கதிர்களை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த இரு கண்டுபிடிப்புகளுக்கும் இடையே தொடர்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் இருக்கும் நிலையில் அவை ஒரே இடத்தில் தோன்றியிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த கண்டுபிடிப்பு விண்வெளித்துறையில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வரும் காலத்தில் இது குறித்த ஆய்வுகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை பூமியின் தோற்றம், பிரபஞ்சம் உருவான விதம் உள்ளிட்ட பல மர்மமான கேள்விகளுக்கு பதிலை தரும் என்றே ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். மேலும் நாசா இந்த விவகாரம் குறித்து கூடுதலாக எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றிய தகவல்களையும் இரண்ட பொருளின் தன்மை மற்றும் பிற மர்ம சக்திகளையும் இதனை கொண்டு நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.